Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ. அதாவது ஒரு மாதிரி பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்பதான் இயல்பு நிலைக்கு திரும்புறாங்க. 100 நாள் வேலை திட்டம் முடிந்து விட்டது. இப்போ என்னென்ன கண்டென்ட் பண்ணலாம், நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் பண்ணணும், அதில் என்னென்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலான்னு இருக்கிற ஐடியாலாம் தூக்கி போட்டு எடுத்து வர்றாங்க. ஸோ நியூ ஸ்கேம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சில மனிதர்கள், அதாவது இந்த இப்போ இன்ஸ்டாகிராமில் யாரை பார்த்தாலும் இப்போ எதை பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்னு சொல்லிக்கிட்டே சுற்றுறானுங்கல்ல, அது அப்படி இப்படின்னு சில மனிதர்கள், இன்ஸ்டாகிராம் சில மனிதர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நல்லா இருக்கீங்களா ஃபேமிலிஸ்? அது ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் எல்லாரையும் இப்போ வந்து இப்போ நம்ம ஹே காய்ஸ் அப்படி இப்படி சொல்கிற மாதிரி அவர் எல்லாரையும் ஃபேமிலிஸ்ன்னு தான் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு ஸ்கேம் பண்ணி விட்டான் எல்லாரையும். சின்ன பையன் 15 கூட இல்ல, அது ஒண்ணு சின்ன பையன். அதான் நிறைய பேர் கேக்குறாங்க, போய் அந்த வாட்டுக்கிட்டு ஏமாந்துருக்கீங்களா? ஏதோ ஒரு ஆப், அந்த லிங்கை கிளிக் பண்ணணும், அந்த லிங்க்ல காசு கட்டி இது செஞ்சா அது இதுன்னு சொல்லிட்டு ஐயா கார் வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கார் கிஃப்ட் பண்ற மாதிரி கையில இவ்வளவு கட்டு காசு வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டாரு. அதுலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்து நோண்டி பார்க்கும் போது ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம். சோ இதுல வந்து அந்த பையனை வந்து ஸ்கேமர்னு சொல்றதா இல்ல உங்களை எல்லாம் பூமர்னு சொல்றதான்னு தெரியல. அறிவு இல்லையா சார்? இப்பதான் புதுசா ஸ்கேம்னு நியூஸ் வருதா? எத்தனை ஸ்கேம் பாத்துக்கிட்டு வர்றான். இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்கேம்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ஸ்கேம் பண்ணிருச்சு. அடவாங்க சார் பண்ண போறடா ஒரு நாள் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு கூட இருந்தே குடி பறிக்கீங்களா? என்னடா கூட இருந்தே குடி பறிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் நான் ஃபேமிலிஸ் தான் சொல்ல போறேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்டா. நீங்க தான் அடுத்த ஸ்கேம் பண்ண போறீங்க. என்ன பாஸ் வைக்கிறதுக்கு? உண்மையா சொல்றேன், நீங்க தான் என்னோட ஃபேமிலிஸ். இதுதான் உண்மை. சாய் வரைக்கும் மறக்க மாட்டேடா. இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள், நீங்க பலவிதமான மனிதர்களை பார்த்திருப்பீங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அபரிவிதமான மனிதர்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறங்கி இருக்கிறோம். முதல் மனிதர் கொடுவை தம்பி. நம்ம தம்பிடா, நம்ம தம்பி வேறயா? நான் ஸ்கேம் பண்றேன்னு எல்லாரும் சொல்றீங்க ஃபேமிலி. ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்ல ஃபேமிலி. ரீசன்ட் டைம்ல பார்த்திருப்பீங்க, இந்த தம்பி வந்து ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டாங்க. எலி எங்க சார்? எலியா? ஹவுஸ் ஓனர் எங்க சார்? வேற சப்பாதுரை. நம்ம வீடியோல பாக்குறது இந்த பையனை தான். ஆனா இவனுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? இவனோட பேரண்ட். நல்ல புத்தி சொல்லுங்க சார். நல்ல புத்தி உங்களுக்கு தான் சார் சொல்லணும். இதுக்கான முழு பொறுப்புமே நம்ம பேரண்ட் தான் சொல்லி ஆகணும். இதுக்கு பின்னாடி இவனோட அண்ணன் கூட இருக்கான் போல. அதுக்கப்புறம் இந்த தம்பியே அந்த பணம் இருந்த எல்லாரும் இந்த அவரோட காப்பிரைட் கொடுக்குறாரு போல இருக்கு. அதனால அவரோட முகத்தை எங்கேயும் போட முடியல. இதுல அவரு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட கையில ஒரு பாஸ்போர்ட் தளபதியோட கட்சி கொடியை போட்டுட்டு நான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போறேன் அப்படின்னு போனேன் ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தா போல இருக்கு. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே அது எப்படி சிக்குவோம்னு கூட யோசிக்காம ஏஐல ஏர்போர்ட்ல தளபதியோட போட்டோ எடுக்கிற மாதிரி ஏஐல ஒரு போட்டோவை போட்டு விட்டோடனே பிடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஏஐ பத்தி. பிடிச்ச உடனே மறுபடியும் அந்த ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு வந்து கண்ணீர் வழிய நான் போனது உண்மை, நான் போனேன் ஆனா அங்க குழந்தைங்கள அவங்க உள்ள விடல. அது டிக்கெட் வாங்கும் போதே அவங்களுக்கு தெரியாது என்னன்னு தெரியல, குழந்தைங்கள உள்ள விடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வீடியோ அப்படின்னு நல்லா போயிட்டு இருந்தவர் இப்ப கொஞ்ச நாளா ஒரு இதுல மாட்டிக்கிட்டாரு. நான் ரிட்டர்ன் பண்ணிட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று காமிச்சாரு. ஃபேமிலி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க ஃபேமிலி. எதுக்குன்னா இப்போ நம்ம இடையில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போட்டிருந்தோம் ஃபேமிலி. அதில் எல்லாரும் அமௌண்ட் போட்டிருந்தாங்க ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு ஃபேமிலி. இவ்வளோ இருக்குது, அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. முடிஞ்சா இல்லை சார், பேப்பர் தீர்ந்துச்சு வாங்கிட்டு
ஒன்றும் செய்கிறீங்க அது தப்பாக போச்சு அதுக்கு ரிஃபண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எதுக்கு சோக மியூசிக்கு பரிதாபம் வர்றதுக்கு? அந்த ஃபேமிலியிலேயே அந்த அழுகிற மாடுலேஷன்ல பேசுறதுக்கு கூடிய திறமை இருக்கிறது இவர் மட்டும்தான் போல. அதனாலதான் இவரை மட்டும் கேமராக்கு முன்னாடி வச்சுட்டு 15 வயசோட இருக்காது. சின்ன இந்த குரலை வச்சு கெஸ் பண்ண முடியுமா? சின்ன வயசு தான் ஆளுக்கு. ஏன் சொல்ற? எனக்கு இதுல என்ன சிரிப்பா இருக்குன்னா இல்ல இவர் ஒரு ஆள் இவர்கிட்ட ஏமாறீங்களே ஏமாறீங்க ஓகே, அது இவங்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட பாவம் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க. அவங்க வேலைக்கு வேணும், அவங்க வேலைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் யார் சொன்னாலுமே இது மாதிரி அமௌண்ட் போய் கொடுக்க கூடாது, அது வேற விஷயம். இவன் சொன்னாலும் போய் இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட்டான், சேலஞ்ச் வீடியோங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா வீடியோ போட்டுருந்தான். அடிக்கிற வேலை உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். அதுக்கப்புறம் தன்னை ஒரு விஜய் ஃபேனா காமிச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தான். இந்த தம்பி வந்துட்டு விஜய் அண்ணாவோட தீவிர ஃபேனு, அப்புறம் அரசியல்ல கூட இருக்காரு. பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? ஸ்கூலுக்கா அரசியல்ல இருக்காரு? என்னவா இருக்காரு? குழந்தைகள் அணி செயலாளரா இருக்காரு. விஜய் அண்ணாவை பார்த்திருப்போம், இப்பதான் ஃபேமிலி பக்கத்துல நேர்ல பார்க்க போறோம். ஃபேமிலி இவனே கேட்டுக்கிட்டு இருந்துதான் வீடியோ போடுறான், இவன் பார்க்க போறான். ஆமா வெளியில வருவாரு. ஏங்க இப்ப நம்மளெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சா ஒரு ஃபேமிலி, எனக்கு யாருன்னு தெரியல, சூப்பர் ஸ்டாரோட அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த பேர் பலகைக்கு முன்னாடி போய் நிப்பம் இல்ல, என்ன தெரியுமா போட்டிருக்காங்க கீழே கேப்ஷன், ஆகா என்ன விருந்தம் போல டீ எல்லாம் சூப்பரா சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு மிஸ்டி கூப்பிட்டு காட்டுது. சூப்பர் ஸ்டார் அதான் குடும்பமா போய் அவங்க இப்படியே அந்த கதவை நோக்கி நடந்து போறாங்க, வீடியோ கட் ஆகுது, வெளியே வர்றாங்க, என்ன உள்ள வீடியோ எடுக்க விடலையா, அதுல கீழே போட்டிருக்கு சூப்பர் ஸ்டார் வீட்டு டீ, காபி மிஸ்டேக் இருக்குது. அந்த ஃபுட்டேஜை மட்டும் போடலையே. ஒரு போட்டோ எடுக்காம இருக்க முடியுமா? அவர் எல்லாரோடையும் போட்டோ எடுப்பாரு, வீடியோ பேன் பண்ணிட்டாங்க, ஓகே போட்டோ சரி நீங்க அவர் எடுக்க வேணாம், அந்த டீயாவது ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்ல, அவர் வீட்டு கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போனாங்க. ஏன்டா இப்படி புளிய தெரியுறீங்க? இல்ல பெரிய ஆட்கள் அதுல போனது எல்லாமே நல்ல ஒரு ஆன்டி டைப்ல இருக்கிறவங்க தான். அவர் வீட்டு வாசலுக்கு அந்த நேம் போர்டை பார்க்க போனாலே டீ தருவாங்களா? கார்ல அப்போ போப்பானா? வணக்கம்ப்பா, வணக்கம் வணக்கம். விஜய் பேசுறாரா? நான் தான் விஜய் பேசுறேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேண்ணா. ஏண்டா தம்பி, உன் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? நீ இப்ப யாரை ஏமாத்திட்டு இருக்க? உனக்கு டிஎஸ்கே தெரியுமா? விஜய் டிவில வேலை செய்யறாரு. அவர் விஜய் சேதுபதி கூட எல்லாம் பேசியிருக்காரு. இல்ல உண்மையாவே பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி கிட்டயே விஜய் சேதுபதி மாதிரி பேசி காட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்க விளைஞ்சு கிடக்குற ஊருடா அது. தைரியமா வீடியோல வந்து நான் விஜய்க்கு போன் பண்றேன்னா அவர் போன்ல வந்து ஒரு மைக்ல இது பேசுறாங்க. இதையும் நம்பிக்கிட்டு ஆகா தம்பி விஜயோட ரொம்ப நெருக்கமானவர் போல இருக்கு, தம்பி அரசியல்ல இருக்காருங்க கதை கட்டுறாங்க. இவரோட விஜய் மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் எப்படி ஒரே மிமிக்ரி ஆர்டிஸ்டா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆள் வச்சிருக்கீங்களா தம்பி? நம்ம செஞ்சு ஈஸியா கண்டுபிடிச்சு விடுறாங்க. என்னடா இது, நான் கூட இந்த விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரே பேசியிருக்காரு. போதும் ஓகே பண்றாங்க. இந்த ஸ்கேம்ல தளபதிக்கும் தொடர்பு உண்டா? இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. இப்ப நானே தளபதி மாதிரி பேசுவேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நன்றிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இவங்களை ஏமாத்த இது போதும். இந்த மாதிரி ஏஐ வச்சு யார் வேணாலும் பண்ணலாம். இது ஃபேக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது, பச்சையா தெரியுது. ஆனா இதையும் நம்பிட்டு இருக்காங்க. நான் தான் விஜய் பேசுறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஆடியோ லான்ச் பண்ண ஆரம்பிச்சுல, ஆடியோ லான்ச்சுக்கு இந்த பையன் போகவே இல்ல, ஆனா போன மாதிரியே போட்டோ போட்டுட்டு ஃபேன்ஸ் ஜனநாயகம் பட ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம மணிஷாக்கிட்ட நான் மலேசியாவுக்கு போறேன்னு சொன்னா ஓகே, அந்த 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 அதுக்குள்ள 2 டிக்கெட் வைக்கிற மாதிரி 2 பேப்பரை வச்சு அந்த பாஸ்போர்ட்டை இப்படி பிடிச்சிருக்கான் பாருங்க, காட்டுறாராம்.
ஃபேமிலிஸே நான் போறேன் தெரியுமா, என்ன மியூசிக் வச்சுட்டு இருக்கேன், எங்க போறேன், அதான் வளர்ச்சியாக்க போறேன். அப்புறம் போயிட்டு வந்து அழுத ஒரு வீடியோ, நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும், நான் போனேங்க அவங்க உள்ள விடலைங்க என்னங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ஃபேமிலி. மலேசியால நடக்கிற அந்த ஆடி லான்ச் ஸ்கூல் பேக் போட்டு கிளம்பிட்டாரு. வீடியோ போடுறாரு. பொய்யா பேசி ஏமாத்துறீங்க. பேசுன மட்டுமாடா பொய், பேசுன போனே பொய்டா. ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு அங்க வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலிஸ், நான் வந்தேனா இல்லையான்னு. அவ்வளவு மக்கள் மட்டும் பாக்குறாங்க. உதவி தம்பிட்டு நான் உனக்கு சொல்லிக்கிறேன், இதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற வேலையை பாருங்க. இந்த மாதிரி வீடியோ பண்ணாம நீ நார்மலா கூட வீடியோ பண்ணு, ஆனா இது வேணாம். மாறா மாறா. முக்கியமா இந்த பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பெடுத்து அவரை வந்துட்டு ஒரு நல்வழிப்படுத்துங்கள். அடுத்து ஒரு கப்பல் ரியல் வீடியோ, இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். மாமா என்ன சாப்பிட போறோம்? பாடிக்கு என்ன வாங்கி தர போற? என்ன வேணா சாப்பிடுமா, உனக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் போதும் மாமா. ஏன்னா கோயில் போயிட்டு வந்துருக்கோம்ல, அதனால வெஜ்ஜா சாப்பிடலாம். சரிடா தம்மா, வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம். அண்ணா மீல்ஸ் கொண்டு வந்துருங்க. என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிட்ற மாதிரி இல்ல மாமா. பின்ன என்ன சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, இதான் உடம்பு நல்லது. சாம்பார் நிறைய சாப்பிட்டாமா, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. வேற என்ன தான் சாப்பிட? இதுவே போதும் மாமா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரிடா தங்கம். வீடியோ முடிஞ்சு. நான் இன்ட்ரோ முடிச்சுட்டு வீடியோ போவாங்க வெயிட் பண்றேன். ஒரே ஆள் போல ரெண்டு பேரா வருங்க, இது ரெண்டும் ஒரே ஆளு மாறி மாறி நடிச்சிருக்கான்னு கேக்குறேன். புதுசா ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்ததுக்கு கேக்குறேன். ஐயா புது கண்ணாடி ஏதோ கோளாறு போல இருக்கு தம்பி, ஏன்டா ரெண்டும் ஒரே ஆள் மாதிரி தெரியுது எனக்கு. கண்ணாடி கண்ணா இவரே ரெண்டாவது வேலை செய்யுது இல்லையா கண்ணாடி? சும்மா இது எத்தனை? அது ரெண்டு. இதுல யாரு மிஸ்டி யாரு நானு? நீதான் மிஸ்டி. அவள் இதுல பைய பாரு, அவளுதான். இல்ல கமிங் பேக் டு தி வீடியோ, என்னது அடே அவெல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கிற வெள்ளைக்காரனோட ஷார்ட்ஸ் எல்லாம் உருவி அதுல கான்செப்ட் திருடி அதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அதை இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எடுத்து இல்ல வேற யாரையும் வச்சு எடுத்து எவ்வளவு முக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு ஷார்ட்ஸுக்கு. இது என்னன்னா நீங்க ஹோட்டலுக்கு போய் வெஜ் உடம்புக்கு நல்லது நீ சாப்பிடு, வேற என்ன வேணாம், இது யூஸ்வலா நம்ம பேசுறது இல்ல, அதுக்கு ஒரு பாட்டை போட்டு இவ்வளவுதானா கண்டென்ட்? என்னடா இருக்குதுல என்ன இருக்கு? நானும் வெறியாகுதுடா. கண்ட்ரோல் நீங்களே சொல்லுங்க, இது vlog-ஆ இல்ல கண்டென்ட் வீடியோவா இல்ல ப்ரமோஷன் வீடியோவா இல்ல சாப்பாடு பத்தின வீடியோவா இல்ல சாம்பார் வீடியோவா இல்ல என்ன எல்லாம் என்னடா இது? எத்தனை தடவை சொல்றேன், காதுல கேட்கலையா? அப்பா சரி அடுத்து ஒன்று காமிக்கிறேன். மாமா ட்ரெயின் எத்தனை மணிக்கு மாமா? எந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்களா? பாத்துறேன் தங்கம், பல்லவன் எக்ஸ்பிரஸ்டா 6:50க்கு நாளா பிளான் இருக்கு, வா போலாம். ஆமா தண்ணி கேன் எடுக்க மறந்துட்டோம் மாமா, வாங்கிட்டு போயிடலாம். ட்ரெயின்ல தண்ணி கழிப்போம். ப்ரோ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறா, வா போலாம். சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் மாடி. பொங்கல் சாப்பிடுறியா? என்னது பொங்கலா? ஆல்ரெடி எனக்கே காலையில இருந்து தூக்கம் வர மாதிரி இருக்கு, இதுல நீ வேற. உனக்கு பொங்கல் தானே பிடிக்கும், அதான் கேட்டேன். எனக்கு வேணாம் மாமா, நம்ம ட்ரெயின்லயே வாங்கிக்கலாம். அப்போ ஓகேடா, ட்ரெயின்லயே வாங்கிக்கலாம். ஈஸியா இருக்கு, வீட்ல பேசு. என்னடா இருக்கு? என்னது இப்ப நம்ம செய்யலாம், கடைக்கு போய் நம்ம மம்மி பாக்குவோம். இல்லடா முடியல. இதுதான் கண்டென்ட்னா ஒரு நாளைக்கு 100 ஷார்ட்ஸ் போடுவோம் நாங்க. எவ்வளவு பேசுவோம் தெரியுமா? இப்ப வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு தான் வந்து, அப்ப அதுல 50 ஷார்ட்ஸ் வரும். ஆமா இதுக்கு வியூஸ் எவ்வளவு போகுது? நீங்க பண்ற வீடியோல ஒண்ணுமே இல்ல. மாமா இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாமா? சரிடா, அன்னைக்கு வச்சுல மாங்காலாம் போட்டு அதே வச்சிரு, செம்மையா இருந்துச்சு எனக்கு. சரி மாமா, அதே வச்சிடுறேன். அப்போ ஓகே. தக்காளி வெங்காயம் கம்மியா இருக்கு மாமா, நீ போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறியா? மத்த எல்லாமே இருக்கா? அப்படியே சாம்பார் பொடியும் வாங்கிடு, மத்ததெல்லாம் இருக்கு, இது மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிடா. சாம்பார் சூப்பரா இருக்கு, எங்க கை கழுவிட்டு வந்துருங்க சாப்பிடலாம். மாமா மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பப்படம். என்ன இவ்வளவு பண்ண? நீங்க சாப்பிடுங்க மாமா, உங்களுக்காக தான். எப்படி இருக்கு மாமா? அட்டகாசமா இருக்கு, அமிர்தமா இருக்கு, வேற சமைக்கிறடி. நீ ஒரு கைப்பக்கம் இருக்கு. இதே கதைக்கு நம்மளும் தான் பேசுறோம். என்ன
வீடியோடா சொல்லி தொலைங்கடா சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. எனக்கு சத்தியமா தெரியலங்க. உங்களுக்கு தெரியுதாங்க? நானும் எத்தனையோ கப்பல் வீடியோ பார்த்திருக்கேன். அதுல கான்செப்ட் இருக்கும், இல்ல ஒரு கிரிஞ்சு இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. சில வடக்கு ரீல்ஸ் கூட பார்த்திருக்கேன். அதுல கண்டே பிடிக்க முடியாத கான்செப்ட் கூட மறுபடியும் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இதுல கிரிஞ்சு கூட இல்லையே. கப்பல் ரீல்ஸ் போடலாம். அதுக்குன்னு நீங்க கப்பலா இருந்தா என்ன ரீல்ஸ் வேணா போடலாம்டா. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா தான் பண்றீங்க, சாங்கும் நல்லா தான் சூஸ் பண்றீங்க. ஆனா யோசிச்சு ஏதாவது கான்செப்ட் மாதிரி பண்ணலாமாடா? குடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊருல தௌலத்தா சுத்தத்தை பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அட்லீஸ்ட் கிரிஞ்சாவது பண்ணுங்கடா. கிரிஞ்சாவது பண்ணுங்கன்னு கேட்க வச்சாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. நல்லா மண்டல அது பாக்குறீங்களா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குது, ரொம்ப யோசிக்க வைக்குது. என்னதானே இவங்க சொல்ல வராங்க? எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியல. புரியலையா? பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எனக்கு தான் புரியலையா இல்ல உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலடா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கிரிஞ்சு கூட பண்ணுங்கடா, ஆனா இதை பண்ணாங்கடா. நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்ன என்னையே கிரிஞ்சு பண்ண சொல்லிட்டீங்களடா. அப்புறம் அந்த மியூசிக் கொஞ்சம் மாத்தி தொலைங்கடா. ஒரே மியூசிக்கை போட்டு போட்டு கொள்றீங்க. அக்கௌண்ட்டுக்குள்ள வந்தாலே தலைவலி தான்டா வருது. ஒரே பாட்டு தான். நண்பர்கள், இப்போ நான் உங்க நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சா? இது மாதிரி நான் சொல்லி வீடியோ பண்ணா நீங்க நம்புவீங்களா? உண்மையாவே நான் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எடுக்கிறேன்னு நீங்க உங்களால நம்ப முடியுமா? ஆனா உண்மையா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். உண்மையான வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை சொல்றேன். அவங்க உண்மையான இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ரிமூவ் நெகட்டிவ் அட்டாச்மெண்ட், அது இன்ஸ்டன்ட்லி உடனே நல்லா இருந்தா நானும் வீடியோ பார்த்துக்கிறேன்டா. முடி வெட்டிக்கிட்டு நெகட்டிவ் ரிமூவ் பண்றாங்க. நீங்க ஒரு மாதிரி கல்லெல்லாம் வச்சு செய்வாங்க, சுத்தி எல்லாம் யாருக்கும் முடி வெட்டி விட்டுறேன். வெள்ளக்காரங்களும் ஒரு தினசாதான் இருக்காங்க. உண்மையாவே இது நடக்குமா? அது எப்படிடா? நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல ரைக்கி ஹீலிங் பண்ணிருக்காங்க. பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் வித் ரைக்கி. இம்யூன் சிஸ்டத்தை ரைக்கினா நல்லதுதான். ஒருவேளை ஹெட்போன் போட்டு அந்த சவுண்ட் கேட்டா நல்லா இருக்கும். இவருக்கு என்னாச்சு? டக்குன்னு ஒரு எஃபெக்ட் அடிக்குது. ஐயோ இது நல்லா இருக்கே. ஐயோ இது நல்லா இருக்கு. உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியலங்க, என்னோட அறிவுக்கு இது தெரியலங்க. 60 வினாடிகள் தூக்கமா? Let's begin resting, relaxing, recuperating, letting go. You're doing everything that you can, so don't worry. Don't worry at all. நான் யோசிக்கிறேன், இவங்கிட்ட கேட்கிறேன், ஏண்டா அவங்க சொல்ல நான் தூங்குறேன், நீங்க 2 பேரும் தான் தூங்குறீங்க. அப்படியா? எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க எதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, நாங்க நினைச்சது இங்கிலீஷ் மந்திரம்னு. இங்கிலீஷ் தெரியாதுன்னு, அதனாலதான் எங்களுக்கு தூக்கம் வரல. அப்படி ஒரு வியாதி அவங்களுக்கு. நாளைக்கு நம்ம இதுல இறங்கி நல்லா be okay. You're doing a good job.
ஆனா உண்மையா கண்ணை சொக்குற மாதிரி தான் See, to start resting. என்னன்னு தெரியல ஒருவேளை எனக்கு ஒருவேளை உண்மையா இருக்குமா இப்போ பண்ணக்கூடாது நான் நைட்ல ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வந்துச்சாங்கிறத நான் சொல்றேன் ஏதோ இது வந்து ஒரு மாதிரியா தான் இருக்குது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன் இடையில இந்த வடக்கு நண்பர்கள் புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒன்று கலப்பி விட்டுருந்தாங்க அது என்ன ட்ரெண்ட்னா சாய்வாலா ஏன் பைத்தியக்காரனுங்களா ஃப்ரெண்ட்ஸோட கையை பிடிச்சிட்டு கொதிக்க கொதிக்க டீயை ஊத்துறது கையில நான் ஒரு ட்ரெண்டாடா அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயோ இல்ல வந்து உங்க லவர் கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ கையை கோத்துக்கணும் அந்த கையில வந்துட்டு சூடான டீயை வந்து ஊத்துவாங்க அப்ப டீ என்னதான் சூடா இருந்தாலும் அந்த கையை வந்து விடவே கூடாதான் அப்பதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பா அதுதான் உண்மையான காதலுக்கு தான் பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா வலிச்சா தாங்கணும் கையை எடுக்க கூடாது இது ஒரு ட்ரெண்டுன்னு பண்ணிட்டு இருக்காருங்க பைத்தியக்காரனுங்களா தங்க இடம் நேரத்துக்கு சாப்பாடு போட்டுக்கு நல்ல துணிமணி கேட்கறப்பெல்லாம் காசு அதான் குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. இது வந்து வடக்குல நிறைய பேர் பண்ணி பார்த்தேன் தமிழ்ல இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன் டேய் தமிழ்ல இது மாதிரி தான் பண்ணாங்கடா கொண்டு வந்துடாங்கடா இங்கேயோ போறவங்க போகதான் போறாங்க இருக்கிறவங்க இருக்கதான் போறாங்க இதுல வந்து இப்படி செஞ்சாதான் இருப்பாங்க இப்படி பண்ணாதான் இருப்பாங்க அப்படின்னு நீ லவ் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க என்னங்க அங்க இருந்து உங்க குரலே வருது எப்படி பண்ணிருப்படா நீ பண்ணிருப்ப பண்ற ஆள் தான் நீ இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல அதாவது நண்பர்களே அந்த டீயோட சூட்டை தாங்கினாதான் வலியை தாங்கினாதான் அப்புறம் டேட்டை குத்துனாதான் பேரை வந்து பச்சை குத்துறது இவ பண்ண மாதிரி இந்த மாதிரினா பண்ணாதான் அந்த வந்து காதல் வந்து நிலைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க என்னதான் உண்மையா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து உங்களை விட்டு போகணும்னா போயிடுவாங்க அது வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது அது உண்டுன்னா திரும்ப அதுங்களே வருமா வரவே இல்லைன்னா அது வந்து கிடையாதா அதனாலதான் இங்க வந்துட்டு நிறைய பேர் டேட்டெல்லாம் குத்திக்கிட்டு இப்ப போன பிறகு அந்த டேட்டாவை என்னடா எப்படா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு பி போடலாமா இல்ல பி போடலாமா ஒரே ஒரு சின்ன கோட் தான் இப்போ நீ பி ஆரியா இல்லனா இ ஆரியா இப்போ நான் எஸ் ஆவறேன் அதாவது பாத்தீங்களா மக்களே நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு லடுக்கி இவங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறாங்க யூனிஃபார்ம் இல்ல இவங்க வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டே ரீல்ஸ் போடுவாங்க இல்ல பெட்ரோல் போடவரங்களை வச்சு ரீல்ஸ் போடுவாங்க ரெண்டும் ஒண்ணுதான் இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இதை மட்டும் தான் பண்ணுவாங்க கேமராமேன் வேலைக்கு வச்சிருக்காங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க இவங்க கிட்ட பெட்ரோல் போறதுக்குனே ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு இவங்க கிட்ட பெட்ரோல் போனா நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கிடணும் நாளைக்கு வா நாளைக்கா அவங்க என்ன நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா நேத்து டிக்கெட் வாங்கணும் இன்னைக்கு லைன்ல நிக்கிறாங்க நாளைக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் நின்னுட்டு இருக்காங்க போ இது வந்துட்டு நார்மல் பெட்ரோல் கிடையாது டீலக்ஸ் பெட்ரோல் 10 பஸ் இது ஒண்ணா இது டீலக்ஸ் பஸ் அங்க பார் பாத்தீங்களா ஆமா 10 ரூபா கொடுக்கலாம்ல தாராளமா கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு இந்த பெட்ரோல் பங்கே ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த அக்காட்ட ரீல்ஸ் பண்ணிட்டே பெட்ரோல் போறதுக்காக வராங்க என்ன மாமா இது என்ன நொன்னா மாமா இப்ப எல்லாம் அந்த பெட்ரோல் விலை ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டாங்க புதுசா ஒரு பெட்ரோல் பங்கே கட்ட போறாங்க அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது நீங்க புதுசா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணாலும் இதே மாதிரியே பெட்ரோல் போட்டுட்டே ரீல்ஸ் போடுங்க ஏதாவது ரீல்ஸ் பண்றங்கிற பேர்ல ஏதாவது கொளுத்தி கிழிச்சு விட்டுற போகுது ஒருங்கடா அடுத்து பார்க்க போறது கோகனட் பிரேக்கர்
வெறும் மண்டையை வச்சே தேங்காய் உடைப்பாரு, அப்புறம் கையாலையும் தேங்காய் உடைப்பாரு. அது மட்டும் கிடையாது, அடுத்து ஒண்ணு பண்ணுவாரு. நான் கூட மண்டையை வச்சோ கையை வச்சோதான். அவரு இந்த மண்டையை வச்சு தேங்காய் உடைச்சாரு. நாங்கள் அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தா ஆனா அதுக்கு பேரு மாறிடுச்சு. தேங்காய் வச்சு மண்டை உடைச்சாருன்னு பேரு மாறிடுச்சு. மண்டை தான் உடைச்சு தேங்காய் அப்படியா இருக்கு. நம்ம ட்ரை பண்ண அப்படிதான். அதுதானே இப்ப நானும் சொன்னேன். அதுதானே நானும் சொன்னேன். நகைச்சுவையை வாங்கி போட்டு வேற மாதிரி சொல்றாரா. தேங்காய் உடைக்கிறாரு நினைச்சுட்டு இருந்தேன். அடுத்து பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான டிக்கி. பாவம் அந்த தேங்காய். அது எப்படா டிக்கியை வச்சு உடைக்கிறாரு. நீ அடா போட்ட, எப்படா போட்ட? அதனால யோசிச்சு பார்த்தா எப்படி டிக்கியை வச்சு என்னன்னே தெரியல. அங்க டிக்கி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னா கிடையாது. ரியலா பண்ணுவாரு ஏதாவது. அது உங்களுக்கு தெரியும். சொருவிச்சு ப்ரோ. என்ன ப்ரோ என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ. இது மட்டும் கிடையாது, அண்ணன் கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் போறாரு. பாகல்பூர், பைல்வான்பூர், பராக்பூர், டோலக்பூர்னு சுத்துப்பட்டு இருக்க 18 ஊர்லயும் அண்ணன் போயிட்டு தேங்காய் உடைச்சதான் கல்யாணமே நடக்கும். குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குல்ல. ஒன்னும் பாவம் பயந்துட்டு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, அவரோட திறமையெல்லாம் ஓகே தான். ஆனா கல்யாணத்துல போயிட்டாலும் இதெல்லாம் பண்ணணும். அத புரிஞ்சிட்டு செயல்படும். நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. அங்க நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு தேங்காய் உடைச்சு கொடுத்துருவாரு. அந்த தண்ணியை குடிச்சாதான் மணமகன் மணமகள் கழுத்து தாலியை கட்டுவான். அதுதான்டா எங்க சம்பிரதாயம். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம். இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அடுத்து ஒரு கொடூரமான பயங்கரமான மனுஷியை பார்க்க போறோம். மனிதி வெளியே வா. என்ன திங்கிற? களிமண். இவங்களை பொறுத்த வரைக்கும் களிமண், ஆத்து மண், செம்மண், கரிசல் மண், வேற ஏதாவது மண் இருக்கா? ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. எம் சாண்ட், இந்த மாதிரி அனைத்து மண்களையும் சாப்பிட்டு வீடியோ போடுவாங்க. இல்ல இந்த ஃபுட் பிளாகர்னா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி மண் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு காமிச்சு ரிவ்யூ சொல்லுவாங்க. நாமெல்லாம் செத்த பிறகு மண்ணு நம்மள திங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வாழும் போதே அந்த மண்ணை திங்கிறாங்க. டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க. வீடியோனா ஃபுல்லாவே பார்க்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பாருங்க. நாக்குல கலரை பாரு. சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதா? எப்படி மண்ணை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மிளகா திங்கிறது கூட நான் பார்த்திருக்கேன். அதுவே கொடூரமா இருக்கும். இவங்க மண்ணை தின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. உடலுக்குள்ள போயிட்டு என்னடா ஆகுது? திங்கலாமா அப்படி? அந்த ரத்த சோறு குடிச்சவங்க சாப்பிடுவாங்க. கரையானை விட மோசமா இருக்கும் போல இருக்கே நம்ம. இதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு கொடூரமா இருக்கலாம், என்னடா அப்படின்னா சாப்பிட்றாங்கன்னு. ஆனா இது ரெக்கார்டான கண்டென்ட் இருக்கும்போது நிறைய விதமான மனிதர்களை பார்த்தேன். இதெல்லாம் சும்மா சாதாரணம் தான். இதை விட கொடூரமான நிறைய பேரை பார்த்தேன். அவங்கள கேட்காது, அசிங்கம் முடிச்சவனுங்க. அதெல்லாம் சொல்லக்கூட முடியல என்னால. அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தாங்க. அதெல்லாம் காமிச்சா யூடியூபே என்ன பேன் பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நார்மல் தான். அப்ப அந்த மனிதர்கள்லாம் எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. அவங்கெல்லாம் அரக்கணுங்க. உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. போதும், இதோட போதும், இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா மண்ணு திங்கிறது? இல்ல அவரோட வீடியோ ஃபுல்லா. பாருங்க, இப்ப அந்த இருக்கிற போட்டிக்கு மத்தியில ஃபேமஸ் ஆனுங்கிறதுக்காக மண்ணெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப என்னத்தை சாப்பிடுறேன். பேசாம நமக்கு
மண்ணும் திங்க முடியாது, அந்த சின்ன பையன் மாதிரி ஸ்கேம் பண்ணவும் வராது, எதுக்கும் உதவாம கிடக்குறோம் ஐயா. நம்ம என்னையா இது தொப்பத்தி எடுக்க உழைக்கலாம்னு பார்த்தா வேர்க்குது, தலை சுத்துது. அதான் ஒண்டே தான் வண்டியதான் இருக்கு. என்ன பொழப்பு இது? ஒன்று இந்த 40s 50sலே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து இறந்துருக்கணும், இல்லை இனிமே 2030 2035 இனிமே பிறக்கணும். இடையில இந்த 2 கட்டால பிறந்து தொலைச்சிட்டு சாகவும் முடியல வாழவும் தெரியலன்னா என்னங்க எரிச்சலா இல்லை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராமில் சில மனிதர்களே இப்படி இருக்காங்களே. நமக்கெல்லாம் இப்படி காட்ட மாட்டேங்குது ரீல்ஸ் எல்லாம். நான் எடுத்து வச்சிருக்கேன், நானும் சில மனிதர்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அவங்க எல்லாரும் உள்ளூர் கிடையாது, வெளியூர்காரங்க. நீங்க அதை ஓன் கண்டென்ட் மாதிரி பண்ணா பார்ப்பீங்களான்னு தெரியல. வேணும்னா சொல்லுங்க, அவங்களோட கிரிஞ்செல்லாம் உங்களுக்கு நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் தனி கண்டென்ட்டாக பண்ணுறேன். ஆனால் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.